Hi children, welcome to our maths class. Today we are learn about Samchir Kalvi Maths Term 1 Unit 2 Numbers. Unit 2 Numbers. 2.1 Numbers from 1 to 9. 2.1 topic கொடுத்திருக்காங்க. Numbers from 1 to 9 வரைக்கும் இருக்க numbers தான் நம்ம பார்க்க போறோம். Some keywords are here. Keywords numbers. First one numbers, second one count, third one more or less, fourth one order. இந்த மாதிரி keywords கொடுத்திருக்காங்க நமக்கு. நல்லா பாருங்க keywords again read பண்ணிக்கோங்க. Numbers, count, more or less, order. Okay. Travel throughல என்ன டாபிக் அப்படின்னா ஒரு சாங் மாதிரி ஒரு நம்பர்ஸை பற்றின ஒரு சாங். One little kitten is sitting in the garden. One little kitten is sitting in the garden. Two pretty birds are flying over there. Two pretty means அழகான ரெண்டு பேர்ட்ஸ் வந்துட்டு flying over there. அவங்க two birds என்ன பண்ணுறாங்க flying பண்ணிட்டு இருக்காங்க. Then three clever monkeys are jumping on the tree. Three monkeys are jumping on the tree. Four daughter deer are making them glad. Four daughter deerனா மானு. இந்த 4 மானும் என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த சைடு நல்ல ஒரு கிளாடிங்கா நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then next 5 dark clouds are joining over the sky. 5 dark clouds means மேகம். 5 ஒரு மேகங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 6 pretty peacocks are dancing side by side. 6 pretty peacocks. These peacocks are dancing side by side. ஒவ்வொரு சைடா திரும்பி டான்சிங் ஆடிட்டு இருக்கு peacocks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then next 7 colored rainbow is bowing its head. 7 colors ஆன ரெயின்போ 7 கலரான வானவில் வந்துட்டு என்ன ஆகுது see ஆகுது. Then next 8-legged spider is knitting its web. 8 கால் உள்ள இந்த சிலந்தி என்ன பண்ணுது அந்த அதனுடைய வெப்பை மேக் பண்ணுது. ஓகே 9 cute rabbits are watching all these. 9 cute rabbits. இந்த rabbits எல்லாம் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு நம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் மேட்சிங் 1 to 1. ஒன்னோட ஒண்ண என்ன பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லேர்ன் பாருங்க ரெண்டு வியாபாரிகள் என்ன பண்றாங்க வெஜிடபிள்ஸை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வெஜிடபிள்ஸையும் இன்னொருத்தர் ஃப்ரூட்ஸையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வெஜிடபிள்ஸ் பாருங்க என்ன வச்சிருக்காங்க பம்ப்கின், கேரட், பிரிஞ்சால், இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆர் ஹியர். ஓகே தென் ஃப்ரூட் மேன் பாருங்க ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இதை பத்தின லெசன்ஸ் பார்க்கலாம். Practice. Observe the above pictures and color the following. இங்க இருக்க pictures நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. What is the picture? This picture is brinjal. Brinjal what color? Violet color. So here color violet color. Then what is this? Grapes. Then next apple. This is carrot, pumpkin, mango. இதெல்லாம் இருக்கு இல்லையா இது ஒவ்வொன்றும் என்னென்ன கலர்ல இருக்கும் grapes என்ன கலர்ல இருக்கும் black கலர்லயும் இருக்கும் then green கலர்லயும் இருக்கும் இல்லையா so here right black here coloring the black or green. Okay then next apple என்ன கலர்ல இருக்கும் red color so here color the red. This is carrot is orange color, pumpkin same orange color, then mango is yellow color so here coloring. Okay பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அது என்ன கலர்ல இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் கனெக்ட் த பேர்ஸ். பேர்னா என்ன பேர்னா இணைன்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருள்னா அதுக்கான உன்னோட மட்டும்தான் இணையாகும். ஸோ அந்த மாதிரி அதுதான் இணை பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இணைக்கணும். பாருங்க
here 4 bats and 4 balls are here. இங்கே 4 பேட்டும் 4 பந்தும் கொடுத்துருக்காங்க. ஒன்னோட ஒன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. 1 bat 1 ball, then next 1 bat, next 1 ball, then next one and 1 ball, next one and 1. சேம் இந்த மாதிரியே என்ன பண்ணும், ஒன்னோட ஒன்னா ஒரு பொருளுக்கு இன்னொன்று அந்த மாதிரி மேட்ச் பண்ணும், அதுதான் பேர். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரியே ப்ராக்டிஸ். ஹியர் லாக் அண்ட் கீ, பூட்டும் அதோட சாவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியே சேம் பேர்ஸை கனெக்ட் த பேர்ஸ். ஸோ ஒன் லாக் அண்ட் 1 கீ, தென் 1 லாக் அண்ட் 1 கீ, தென் லாஸ்ட் ஒன் லாக் அண்ட் 1 கீ. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாவியும் ஒரு பூட்டும் என்ன பண்ணணும், இணைக்கணும். ஓகே, ஒரு சாவி அண்ட் 1 பூட் இந்த மாதிரி இணைச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மோர் ஆர் லெஸ். மோர்னா என்ன, அதிகமா, லெஸ்னா என்ன, குறைவா. ப்ராக்டிஸ் அதை பற்றின தான் இங்கே பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ். டிக் த பாக்ஸ் தட் ஹேஸ் மோர் வாட்சஸ். இதில் எந்த பாக்ஸு மோர் வாட்சஸ், நிறைய வாட்சஸ் இருக்கோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எதில் மோராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகே, கவுண்ட் பண்ணலாமா. 1 2 3 4 5. Here 5 watches here. Then next boxல 1 2 3. இங்கே 3 watches இருக்கு. So what is the biggest number, more அதிகமான watches எங்கே இருக்கு, first one 5 watches. So tick the box. இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும், டிக் பண்ணிக்கணும். ஏன் இங்கே டிக் பண்ணுறோம், அதிகமான வாட்சஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிக் த பாக்ஸ் தட் ஹேஸ் லெஸ் ஸ்மைலிஸ். ஸ்மைலிஸ் பொம்மைகள் இருக்கு இல்லையா, இதில் லெஸ்னா என்ன, குறைவா. குறைவா எந்த ஸ்மைலிஸ் பாக்ஸ் இருக்கோ அதில் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணலாமா. 1 2 3. இங்கே 3 ஸ்மைலிஸ் இருக்குது, இங்கே 1 2 ஸ்மைலிஸ் இருக்குது. ஸோ லெஸ் ஸ்மைலிஸை தான் நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஸ்ஸாக எங்கே ஸ்மைலிஸ் இருக்குது, திஸ் ஒன். ஸோ டிக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். Count the object and match with the number of dots. இந்த சைடு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே கவுண்ட் பண்ணி எது எதுக்கு ஈவெண்ட்டாக இருக்கோ அதை என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 parrot are here. ஸோ 2 dots இருக்க பிளேஸுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேம் 5 umbrellas here. ஸோ 5 dot இருக்கிறத மேட்ச் பண்ணியிருக்காங்க. சேம் இதே மாதிரியே நம்ம இருக்க ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணி சேம் அதோட டாட்ஸோட என்ன பண்ணுறோம், இணைக்க போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணலாமா. how many elephants are here, 1. so 1 dot where, here. so match this. how many fish, 3 fishes are here. where is 3 dots, here. 1 2 3. so match. then basket, 4 basket are here. 4 dots were here. so match it. Okay, next number 1. learn. let us learn numbers from 1 to 9 in different words. அதாவது 1 to 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை கற்றுக்க நிறைய வழிகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 bus. how many bus are here, 1. so 1 bus. 1 beat, 1 beat இருக்கு. ஸோ 1 beat. 1 finger, 1 ப்ராக்டிஸ். 1 வந்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, டாட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை பென்சில் வச்சு நீங்களும் டாட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. 1 இந்த மாதிரி நீங்கள் டாட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் கீழே அதே மாதிரியே பாக்ஸஸை மேலேருந்து கீழே, அப்லேருந்து கீழே ஏரோ மார்க் எப்படி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரியே இங்கேயும் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கவுண்ட் அண்ட் ரைட். how many tails do animals have. இந்த அனிமல்ஸுக்கு how many tails, டெய்ல்ஸ்னால் என்ன, வால். டெய்ல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வால். அந்த விலங்குகளுக்கு எத்தனை வால் இருக்குது அப்படின்றத கொஷின் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷுக்கு எத்தனை வால் இருக்குது, ஒன்லி 1. ஸோ 1 tails are here. then this one, டாகுக்கு எத்தனை டெய்ல் இருக்குது, 1. ஸோ here 1.
ஓகேவா? டெய்ல்னா என்ன? வால். ஸோ 1 tail in fish, 1 tail in dog. So write in 1. Next, number 2, learn. 2 fishes, 2 beaks, 2 fingers, 2. Practice. 2 trace பண்ணி 2 எப்படி write பண்ணணுன்றத நமக்கு practice-ஆ கொடுத்திருக்காங்க. So write, then fill in the boxes 2. Okay? 2. Next, try this. Shade the stars that are numbered 2 and say the pattern in it. Okay? 2ன்னு போட்டிருக்க அந்த ஸ்டார்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க, கலரிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் பண்ணுறோம். 2ன்னு நம்பர் போட்டிருக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கலரிங் பண்ணிக்கணும். ஓகே, கலரிங் பண்ணி லிஸ்ட் அவுட் த ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி தட் ஆர் 2 இன் நம்பர். நம்மளோட பாடியில் இருக்க ஆர்கன்ஸை 2 இருக்க ஆர்கன்ஸ் எது எது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பாடியில் எந்தெந்த உறுப்பு 2 உறுப்புகளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டூ ஐஸ் இருக்கு இல்லையா? நமக்கு 2 ஐஸ். ஸோ ரைட் ஐஸ். தென் ஹேண்ட், லெக்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஹேண்ட்ஸ், லெக்ஸ் இதெல்லாம் ரைட் பண்ணலாம். நமக்கு கை, கால், கண்ணு, அண்ட் தென் இயர்ஸ், இதெல்லாம் 2 இருக்கு இல்லையா? 2 காது, 2 கண்ணு, 2 கை, 2 கால் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரைட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர்ஸ். நம்பர் 3, லேர்ன். 3 umbrellas, 3 beads, 3 fingers, 3. ப்ராக்டிஸ். 3 எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. 3 இது மேலேயே ட்ரேஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இதை ஃபில் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு. 3 சொல்லிகிட்டே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஃபிகர்ஸ் தட் ஆர் சீன் 3 times. Circle the figures that are seen 3 times. 3 times எந்தெந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களோ அந்த பிக்சர்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 டைம்ஸ் இருக்கா? ஸோ சர்க்கிள் பண்ணிவிட்டு ஹவுஸை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பிக்சர் வந்துட்டு 3 டைம்ஸ் பார்க்குறோம்? இங்கே பாருங்கள், 3 கோழி குஞ்சுகள் இருக்குது. ஸோ 3 சர்க்கிள் து. ஓகே, ட்ரீஸ் 2 தான் இருக்குது. தென் லேம்ப்பு, இந்த மின்விளக்கு இது வந்துட்டு 1 தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சர்க்கிள் பண்ண கூடாது. நெக்ஸ்ட், நோ மோர். A few other names used to denote 3. 3ன்றத டினோட் பண்ணுறதுக்கு வேற ஒரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னா ட்ரிபிள் அண்ட் ட்ரைஸ். ஓகே, ட்ரிபிள் அண்ட் ட்ரைஸ். நெக்ஸ்ட் நம்பர் 4, லேர்ன். 4 flowers, 4 beads, 4 fingers, 4. ப்ராக்டிஸ். 4 எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் 4 ட்ரேஸ் பண்ணி அது மேலேயே ரைட் பண்ணிக்கோங்க 4. தென் மீதி இருக்க பாக்ஸஸை ஃபில் பண்ணிக்கோங்க. 4 4 4 4 4 4 இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சர்க்கிள் த figures that are seen 4 times. எந்த பிக்சரை 4 times பார்க்குறீங்களோ அந்த பிக்சரை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 2 scissors இருக்குது, அப்போ ஸோ இது வராது. தென் 4 fans இருக்குது, ஸோ சர்க்கிள் திஸ். தென் சாக்லேட் 6 இருக்குது, ஸோ இது வராது. ஒன்லி 1 cake, ஸோ இதுவும் வராது. ஸோ சர்க்கிள் திஸ் 4 fans. நெக்ஸ்ட், நோ மோர். தேர் ஆர் 4 directions. டைரக்ஷன்னா என்ன அப்படின்னா திசைகள், 4 திசைகள். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். தமிழில் படிச்சிருப்பேன் இல்லையா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லிட்டு திசைகள், அதுதான் இது. தெர் ஆர் 4 directions. என்னென்ன? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். தெர் ஆர் 4 directions. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 5, லேர்ன். 5 cheeks, 5 beads, 5 fingers, 5. ப்ராக்டிஸ். 5 5 5 5 5 5 5
5 இந்த மாதிரி நீங்களும் பாக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கலர் எனி 5 parts. How did you choose them? ஏதாவது 5 பார்ட்ஸை வந்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க, கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ 5 பார்ட்ஸை கலர் பண்ணிக்கலாம். 1 2 3 4 and 5. எப்படி நம்ம இந்த 5 பாக்ஸை கலர் பண்ணோம், எப்படி சூஸ் பண்ணோம், கவுண்ட் பண்ணி சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ count and select 1 2 3 4 5 count பண்ணி select பண்ணோம். ஓகே, no more. The 5 sense organs in our body. நம்மளுடைய பாடியில் 5 sense organs இருக்கு. என்னென்ன அப்படின்னா eyes, nose, tongue, ears, skin. eyes, nose, tongue, ears, skin. நம்மளுடைய பாடியில் இருக்க 5 sense organs என்னென்ன, eyes, nose, tongue, ears, skin. Okay, next practice. Look at the chart and write how many times each picture is present in the chart. இந்த சார்ட்ல எந்த பிக்சர் எத்தனை டைம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. So what is this? Chicks. How many chicks are here? 1 2 3 4. Then banana. How many bananas here? 1 2 3 4 5. So here write 5. நம்ம கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸ் எல்லாம் ரைட் பண்ணோம். how many balloons? only one balloon, so write it. how many sparrow? 1 2 3, so 3. how many roses? 1 and 2 roses. okay, ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 6. learn 6 boards, 6 beads, 6 fingers, 6 எப்படி ரைட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த மாதிரி 6 அதை மேலேயே ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, 6 6 6 6 6 6 இந்த மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. மேக் த ஸ்டார் வித் ஸ்டிக்ஸ் சிமிலர் டு த பிக்சர் கிவன். ஹவு மெனி ஸ்டிக்ஸ் யூ நீடட்? எத்தனை ஸ்டிக்ஸ் இந்த ஸ்டார்ஸை மேக் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்மளை கொஷின் பண்ணியிருக்காங்க. அப்போ how many sticks தேவைப்படுது? this is star, 2 triangles 1 and 2. இந்த 2 triangles யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாரை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எத்தனை ஸ்டிக்ஸஸ் தேவைப்பட்டிருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6. ஸோ here write 6 stickers are needed. sticks are needed. how many sticks are needed? 6 sticks are needed அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை திஸ். underline the 6 lettered words in the page. இந்த பேஜில் இருக்க 6 letter word எது அப்படின்னு சொல்லி நம்மளை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸுக்கு எத்தனை லெட்டர் இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ ஹியர் ரைட் ஸ்டிக்ஸ், STICKS, ஸ்டிக்ஸ் அண்ட் நம்பருக்கும் 6 லெட்டர் தான் இருக்குது. ஸோ NUMPER நம்பர், இதையும் இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கும் 6 லெட்டர் தான். தென் நெக்ஸ்ட் நம்பர் 7. learn 7 birds, 7 beads, 7 fingers, 7. practice 7 எப்படி ரைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 7. நெக்ஸ்ட் கலர் any 7 trees. how did you select these? ஏதாவது ஒரு 7 ட்ரீஸை செலக்ட் பண்ணி கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னும் கொஷின் பண்ணியிருக்காங்க. 7 கலர்ஸ் ஆர் தேரிங். 7 கலர்ஸ் யூஸ் பண்ணி 7 ட்ரீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 4 5 6 and 7 ட்ரீஸை நம்ம செலக்ட் பண்ணி 7 ட்ரீஸுக்கு என்ன பண்ணிட்டோம், கலர் பண்ணியாச்சு. இதை எப்படி செலக்ட் பண்ணோம், கவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணோம். ஆமாவா? ஸோ
count and select. Okay, next activity. How many colors are there in the rainbow? Make your own. ரெயின்போவை மேக் பண்ணுறதுக்கு ரெயின்போவில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? 7 கலர்ஸ். violet, indigo, blue, green, yellow, orange and red. 7 colors are here. Okay, 7 colors are there in rainbow. Okay, next number 8. Learn 8 starfishes, 8 beads, 8 fingers, 8. Practice. 8 எப்படி ரைட் பண்ணணும்? எஸ் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அம்மாவை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் இது மேலேயே ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 8, ரைட் த 8, 8, 8, 8, 8 இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். Circle a group of 8 balls. Is there any other way of selection? ஒரு 8 பாலை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேற ஒரு வழிகளை இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8 பால்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்? கவுண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி. ஸோ கவுண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 8 பால்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. குரூப் ஆஃப் 8 பால்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. ஆக்டிவிட்டி. Color the penguins with different colors. Use only one color for one penguin. How many colors did you see? ஒரு பென்குயினுக்கு ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 8 பென்குயினுக்கும் 8 கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர். அதாவது ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பென்குயின் ஃபுல்லாக ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அகைன் ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. தென் வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சுட்டு எத்தனை கலர்ஸ் அதில் பார்க்குறோம் அப்படின்றத கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அடிச்சிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 8 கலர்ஸாக சி. நம்ம இங்கே 8 கலர்ஸ் பார்க்க முடியும் இல்லையா? 8 கலர் ஐ கேன் சி. தென் நம்பர் 9. லேர்ன் 9 pencils, 9 beads, 9 fingers, 9. ஸோ 9 ப்ராக்டிஸ். 9 9 9 9. Fill in the boxes. 9. Color any 9 flowers. Suggested one more way of coloring. ஏதாவது ஒரு 9 flowers என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கலரிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 ஃப்ளவர்ஸை நம்ம என்ன பண்ணிடுறோம்? செலக்ட் பண்ணி கலரிங் பண்ணிக்கிறோம். ஓகே, next. Draw the tail to the kites with the number 9. 9 நம்பர் இருக்க கைட்டுக்கு மட்டும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டெய்ல் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ 3. இதுக்கு டெய்ல் ட்ரா பண்ணுமா? ட்ரா பண்ணக்கூடாது. திஸ் இஸ் 9. ஸோ டெய்ல் ட்ரா. நெக்ஸ்ட்டு 9 எங்கே இருக்குது? இங்கே. ஸோ ஹியர் டெய்ல், இங்கே டெய்ல். இந்த மாதிரி 9 நம்பர்ஸ் இருக்கிற கைட்டுக்கு மட்டும் டெய்ல் ட்ரா பண்ணிடணும். நெக்ஸ்ட், ப்ளஷர் டைம். கவுண்ட் த பிக்சர் அண்ட் சர்க்கிள் their கரெக்ட் நம்பர். பிக்சர்ஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, அதோட நம்பர்ஸ் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணி அதுக்கான சரியான நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7. 7 tortoise. So 7 circle. How many ice creams are here? 1 2 3 4 5. 5 ice creams. So circle the 5. How many roses? 1 2 3 4. 4 roses. So circle the 4. Then next 1 2 3 4 5 6. 6. So 6. Next lamp. 1 2 3 4 5 6 7 8. So 8 lamps. 1. So 1. This is 3. 1 2 3. So circle the 3. Next, comparison. Bigger number, smaller number. Comparison எப்படின்னா என்ன அப்படின்னா ஒப்பிடுதல். ஒன்னோட ஒன்றா ஒப்பிடுறது. அதாவது எதில் எது பெருசு சின்னதுன்னு பார்க்குறதா கம்பேரிசன். அதுதான் bigger number and smaller number. Practice. Write the count in box and tick the bigger number.
கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிவிட்டு அதில் எது பிக்கர் நம்பராக அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்ட் த பால்ஸ் 1 2 3 4 5. ஸோ ஹியர் ரைட் 5. 1 2 3 3 balls are. So here write 3. Which is the bigger number, 5 or 3? 5 is the bigger number. So take this. Okay. Next. 1 2 3 4. 4 bats. Here 1 2 3 4 5 6 bats. Which is the bigger number? 6 is the bigger number. So take this. Next. Write the count in box and tick the smaller number. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பிக்கர் நம்பரை டிக் பண்ணோம். இப்போ ஸ்மாலர் நம்பரை டிக் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரியே கவுண்ட் பண்ணி இங்கே பாருங்கள் 6 ட்ரம்ஸு, இங்கே 4 ட்ரம்ஸு. இதில் ஸ்மாலர் நம்பர் 4. ஸோ 4 டிக் பண்ணியிருக்காங்க. சேம் இதே மாதிரியே ஷார்ப்னஸ் பாருங்கள், 3 ஷார்ப்னர், 3 ஷார்ப்னர், இங்கே 5 ஷார்ப்னர். விச் இஸ் ஸ்மாலர் நம்பர்? 3. ஸோ take this. Pleasure time. Circle the bigger number. Bigger number na என்ன, பெரிய நம்பரை அதை நம்ம என்ன பண்ணோம், சர்க்கிள் பண்ணோம். 7 and 8 இதில் எது பிக்கர் நம்பர்? 8. ஸோ அவங்களே சர்க்கிள் பண்ணிட்டாங்க. அடுத்தது 5 and 6 இதில் பிக்கர் நம்பர் எது? 6. ஸோ 6 சர்க்கிள் பண்ணிக்கணும். தென் 9 and 4 இதில் பிக்கர் நம்பர் 9. ஸோ சர்க்கிள் தான் 9. 1 and 3 3 is the bigger number. Circle the smaller number. Smaller number என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 and 5. 1 and 5ல 1 is the smaller number. 6 and 4ல 4 is the smaller number. 8 and 3ல 3 is the smaller number. 7 and 9ல 7 is the smaller number. So circle this. Next. Forward, backward. Forward and backward na என்ன? Forwardனா முன்னாடி, அதாவது அடுத்தடுத்து போகிறது. பேக்வேர்டு அப்படின்னா பின்னாடி குறைஞ்சிட்டு வர்றது. ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே பேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபார்வேர்டு 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மாதிரி ஃபார்வேர்டுனா அடுத்தடுத்து போகிறது. அடுத்தது பேக்வேர்டுனா ரிவர்ஸ் கவுண்டிங். 9 8 7 6 5 4 3 2 1 9. அதாவது பேக்வேர்ட் 9லேருந்து பின்னாடி 1 வரைக்கும் வர்றது. ஓகேவா? ட்ரை திஸ். ஃபில் அப் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இங்கே நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு, அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 4 8 இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன கவுண்டிங்? ஃபார்வர்ட் கவுண்டிங். 1க்கு அடுத்து 2 3 4 கொடுத்துட்டாங்க. அடுத்து 5 6 7 8 9 இந்த மாதிரி ஃபார்வர்ட் கவுண்டிங்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8 கொடுத்துருக்காங்க, கடைசியாக 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன கவுண்டிங்காக இருக்கும்? பேக்வர்ட் கவுண்டிங்காக இருக்கும். ஸோ 8 அதுக்கு ரிவர்ஸில் 7, 8க்கு முன்னாடி 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. What are the difference between the numbers that you have filled in the trains above? இந்த ரெண்டு ட்ரெயினுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஹேஸ் this train, first train has forward counting of numbers. Okay, next second train என்ன? second train has backward counting of number. first train forward counting numbersல இருக்கு, second train backwardல இருக்கு. okay, next practice. after, before, between. after, before, between na என்ன? afterனா அடுத்து, beforeனா முன்னாடி, betweenனா ரெண்டுக்கும் நடுவில். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட்ஸ் கம் ஆஃப்டர் 5? 5க்கு அப்புறம் என்ன வரும்? 6. ஸோ ஹியர் ரைட் 6. சர்க்கிளில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஆஃப்டராக என்ன வருமோ அதை நம்ம இந்த ட்ரையாங்கிளில் ரைட் பண்ணோம். ஓகே, ஸோ ஹியர் ரைட், ஹியர் 1, ஆஃப்டர் 1 2, தென் ஆஃப்டர் 7 8. இப்போ இங்கே நீங்களாக ஏதோ ஒரு நம்பர் ரைட் பண்ணிக்கோங்க. 3 ரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 4. ஓகே, சேம் இதே மாதிரியே பிஃபோர்
பிஃபோர்னா இந்த ட்ரையாங்கிளில் இருக்க நம்பருக்கு முன்னாடி பிஃபோராக என்ன வரும் அப்படின்றத தான் நம்ம சர்க்கிளில் ரைட் பண்ண போகிறோம். ஹியர் 7 பிஃபோர் 6, இங்கே 3, அதுக்கு முன்னாடி 2, இங்கே 9, அதுக்கு முன்னாடி 8. ஓகே, தென் நம்மளாம் ஒரு நம்பர் ரைட் பண்ணிக்கலாம். 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போது பிஃபோர் 6 5. நெக்ஸ்ட் பிட்வீன் மீன்ஸ் 2 நம்பர்ஸ்க்கு நடுவில். ஓகேவா, இப்போது 1 2 3ன்னு இருக்குது அப்படின்னா இந்த 2 தான் பிட்வீன் நம்பர், அதாவது 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறது. சேம் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 5 6 7. ஸோ 5 7 பிட்வீன் நம்பர் 6. 1 and 3 பிட்வீன் நம்பர் 2, 1க்கு அடுத்து 2. 7 and 9, 7க்கு அடுத்து 8, 8க்கு பிஃபோரா 9க்கு பிஃபோரா 8. ஓகே, சேம் இதே மாதிரியே நம்மளாம் ஏதோ ஒரு 2 நம்பர்ஸ் ரைட் பண்ணிவிட்டு ஹியர் 4 6 அப்படின்னா பிட்வீன் நம்பர் 5, இந்த மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டினல் நம்பர்ஸ் ட்ராவல் த்ரூ. லுக் அட் த ஃப்ரூட் பேபிஸ் ஆன் த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஃப்ரூட் பேபிஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இவங்க மேங்கோ, தென் ஆப்பிள், பியர், இங்கே பாருங்கள் அன்னாசி பழம், வாட்டர்மெலன் கோசாப்பழம், அப்புறம் ஆரஞ்சு. இவங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே ஃப்ரூட் பேபிஸ் எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித், நைன்த், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி நமக்கு சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆர்டினல் நம்பர்ஸ் ஃப்ரூட் பேபிஸ் ஆன் த ஸ்டேஜில் ஃப்ரூட் பேபிஸ் இருக்காங்க. ஓவரில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நேம் த ஃப்ரூட் பேபி ஸ்டாண்டிங் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க பேபியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பேபியோட நேம் என்ன? மேங்கோ பேபி. ஸோ ஹியர் ரைட் மேங்கோ பேபி. ஓகே, செகண்ட் கொஷின், வாட் இஸ் திஸ்? வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இஸ் ஸ்டாண்டிங் த டேஷ் பொசிஷன். எத்தனாவது பொசிஷனில் வாட்டர்மெலன் பேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்க? 9th position. So here write 9th. Okay, next name the fruit baby standing in the 7th position. 7th positionல இருக்க பேபியோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7th positionல இருக்க பேபியோட நேம் என்ன? ஆப்பிள் பேபி. So here write ஆப்பிள் பேபி. Then இவங்க மேங்கோ is standing in the dash position. இந்த பேபி எத்தனாவது பொசிஷன்ல இருக்காங்க? 5th பொசிஷன்ல. ஸோ ஹியர் 5th. which fruit baby do you like most? why? எந்த பேபியை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரைட் பண்ணுறேன். 9th baby, I like the 9th baby, the watermelon the most. I like the 9th baby, the watermelon the most. ஓகே, ரைட் பண்ணிக்கோங்க 5th ஒன்னுக்கு. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் 3rd 8th 6th 7th. அதாவது 3ர்டுன்னு கொடுத்துட்டு 3rடாக இருக்க ஸ்டாரை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 8ன்னு கொடுத்துட்டு 8ஆக இருக்கிறதுல இதில் 8th ஏதோ அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. திஸ் இஸ் 8th. ஸோ சர்க்கிள் த 8th clock. நெக்ஸ்ட்டு 6th பட்டர்ஃப்ளை. கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6. 6th பட்டர்ஃப்ளையை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7th 1 ஃபர்ஸ்ட், செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th, 7th. ஸோ 7th இதை வந்துட்டு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஷர் டைம். ஜாயின் த டாட்ஸ் இன் ஆர்டர் அண்ட் கலர் த பிக்சர். இந்த டாட்ஸை
ஆர்டர் வைஸ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டே நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த், எயித்து, நைன்த். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 to 9 வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. திஸ் தான் ஒரு பேர்ட் பிக்சர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? அது இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுல்லாக. தென் இந்த க்ளவுட்ஸுக்கும் சேர்த்து கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்ம் த பிக்சர் லைக் யூஸிங் பிண்டீஸை யூஸ் பண்ணி இந்த பிக்சரை நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் கட்டுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே 4 பிண்டீஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ணுவீங்க, பிண்டீஸ்னால் என்ன, பொட்டு நெத்தியில் வைக்கிற பொட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இங்கே ஒட்ட போகிறோம். 1 2 3 4 ஹியர். ஸோ 4 பிண்டீஸ் யூஸ். ஓகே, தென் 3 பிண்டீஸ் 1 2 3 பிண்டீஸ் யூஸ் பண்ணால் போதும். இன்னும் 5 பிண்டீஸ் 1 2 3 4 5. 9 பிண்டீஸ் 1 2 3 4 5 6 7 8 9. Next 7 பிண்டீஸ் 1 2 3 4 5 6 7 பிண்டீஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பிண்டீஸை நம்ம அந்த பிளேஸெல்லாம் ஒட்டி இந்த மாதிரி ஒரு பிக்சரை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் frame the numbers 1 to 9 by using matchsticks. The number 2 can be framed as 2. Try other numbers. 1 to 9 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸையும் மேட்ச் ஸ்டிக்ஸை வச்சு நம்மளை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1க்கு ஒன்லி 1 ஸ்டிக் இந்த மாதிரி வச்சா போதும். தென் 2க்கு பாருங்கள் எத்தனை ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 5. ஃபஸ்ட் 5 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2வை மேக் பண்ணியிருக்காங்க. சேம் இதே மாதிரி நம்ம 3 மேக் பண்ணலாமா? 3 மேக் பண்ண எத்தனை ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், 1 2 3 அப்புறம் 4 5 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 4க்கு 1 2 3 4. அடுத்தது 5க்கு 1 2 3 4 5 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி 5 யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரியே அப் டு 6 7 8 9 வரைக்கும் நம்மளையே ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கலர் த பாக்ஸஸ் வித் த 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பொசிஷன் அண்ட் கலர்ஸ், ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு கலரை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 9 பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ 9 கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த். அதாவது 9 பாக்ஸஸ்க்கும் 9 கலர்ஸ் யூஸ் பண்ணணும். சேம் கலரை யூஸ் பண்ணக்கூடாது. கலர் த பாக்ஸஸ் வித் த ஸ்பெசிஃபைடு பொசிஷன். அதாவது 9th பொசிஷனுக்கு என்ன கலர் இங்கே யூஸ் பண்ணீங்களோ அதே கலரை இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணணும். தென் செகண்ட் பொசிஷனுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இங்கே. சேம் அதே மாதிரியே 8th, 1st, 4th இந்த மாதிரி நீங்களும் கலரிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் லேடர். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கேம். இது ஒரு கேமு. ஆப்ஜெக்டிவ், அதாவது என்ன தேவை, 1 to 6 வரைக்கும் இருக்க ஃபெமிலியர் வித் நம்பர் ஃப்ரம் 1 to 6 டு இன்க்ளூட் moral values. Materials required, a ties, different colored buttons. ஓகே, திஸ் இஸ் அந்த தாயம் மாதிரி ஒரு கேமு. அதாவது பரமபத விளையாட்டுன்னு விளையாடி இருப்பீங்க இல்லையா, அந்த கேம் தான் இது. அதை எப்படி விளையாடணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க விளையாடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு தாயை உருட்டுக்கட்டை உருட்டிட்டு அதில் என்ன நம்பர் விழுதோ 1 மட்டும் விழுந்ததுனா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருப்போம். இங்கே அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். போயிட்டுருக்கும்போது லேடர் வந்தது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஜம்ப், அதாவது ஏறி இந்த பிளேஸ்க்கு வந்துடுவோம். அதே ஸ்லைடு வந்தது அப்படின்னா ஜம்ப் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்ஸில் பின்னாடி வந்துடுவோம். இந்த மாதிரி இந்த கேம்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.